வெல்கம் பேக் டு ஜிம் போதை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கை தான் பார்க்க போறோம். ஃபேட் லாஸ் பண்ணும்போது நம்ம பண்ணக்கூடிய தவறுகளை தான் பார்க்க போறோம். வெறும் ஆறு தவறுகள். இந்த 6 தவறுகளை நீங்க திருத்திக்க ட்ரை பண்ணுங்க. அப்படி நீங்க திருத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க எடுக்கிற எஃபர்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 6 டிப்ஸ்ல யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலன்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஏன் ஃபாலோ பண்ணலன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபேட் லாஸ் பண்ணும்போது நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் நம்பர் 1, ஓவர் கார்டியோ. அதாவது நம்ம ஃபேட் லாஸ் பண்ணணும்ன்றதுக்காக ரொம்ப கார்டியோ பண்றது நம்பர் 1 கார்டியோ பண்றது நல்லதுதான், பட் அதுவே நம்ம அதிகமா பண்ணும்போது நம்மளோட மஸ்குலரும் சேர்ந்து அடிவாகும், டீஹைட்ரேஷன் ஆகும். அதை விட முக்கியமா ஓவர் கார்டியோ பண்றதுனால நமக்கு வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னா வேகமா டயர்ட் ஆயிருவீங்க, லேசியா ஃபீல் பண்ணுவீங்க. மிஸ்டேக் நம்பர் 2, அவாய்டிங் புரோட்டீன். அதாவது நம்ம பண்ற ஒர்க் அவுட்டா இருந்தாலும் சரி, கார்டியோ இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நம்ம பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி புரோட்டீன் எடுத்துக்கணும். அப்படி நம்ம புரோட்டீன் எடுத்துக்கல அப்படின்னா என்ன விளைவுகள் வரும் அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் ஆர் கார்டியோ ஆர் எனிதிங் எக்ஸசைஸ் நம்ம இது எது பண்ணாலும் நமக்கான ரிசல்ட் கிடைக்கிறது ரொம்ப லேட்டா இருக்கும். மிஸ்டேக் நம்பர் 3, ட்ராக்கிங் கலோரிஸ். இப்போ இருக்க நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க, சும்மா வாட்சை கட்டிக்கிட்டு அந்த ஸ்மார்ட் வாட்சை கையில் கட்டிக்கிட்டு அப்படியே நம்ம 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கணும், 8,000 ஸ்டெப்ஸ் நடக்கணும்னு கலோரிஸை ட்ராக் பண்ணி நீங்கள் கலோரிஸை பர்ன் பண்ணுறதுனால உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அது கிடையாது. டே பை டே நீங்கள் பண்ணக்கூடிய வாக்கிங்காக இருந்தாலும் சரி, ஒர்க் அவுட்டாக இருந்தாலும் சரி, இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் தான் உங்களோட மஸ்குலர் டயர்ட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரோட்டீன் கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒர்க் ஆகும். ரெடியூசிங் ட்ரைனிங், அதாவது எக்ஸசைஸாக இருந்தாலும் சரி, ஜிம்முக்கு போய் ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறது. நம்ம தான் கார்டியோ அதிகமாக பண்ணுறோமே, ஸோ ஸ்ட்ரென்தனிங் ட்ரைனிங்லாம் பண்ண தேவையில்லை அப்படின்னு நினச்சிக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு அதிகமாகவே பாதிக்கும். ஸோ கார்டியோ எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வெயிட் ட்ரைனிங்கும் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபேட் லாஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் யாரெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ்டேக் நம்பர் 5, இந்த மிஸ்டேக் பொதுவாக எல்லாருமே பண்ணுவாங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த மிஸ்டேக்கை பண்ணுறீங்களா பண்ணலையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ்டேக் நம்பர் 5, ஸ்லீப்புக்கும் 8 மணி நேரத்துக்கு கம்மியாக தூங்குறது. நமக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். என்னவா இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கனாலே 8 மணி நேரத்துக்கு மேலே தூங்கணும். அப்படி தூங்கலை அப்படின்னா அதுதான் தப்பு ஃபேட் லாஸ் பண்ணுறதுல. மிஸ்டேக் நம்பர் 6, டீஹைட்ரேஷன். நம்ம ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா தண்ணி குடிக்காம இருக்கணும்ன்றது நிறைய பேரோட மைண்ட் செட்டாக இருக்குது. அப்படி கிடையாது. தண்ணி குடிக்காம இருக்கவே கூடாது. தண்ணி குடிக்காம இருக்கிறதெல்லாம் அவங்கெல்லாம் வேற பாடி பில்டர்ஸ், அவங்களுக்கும் பர்டிகுலர் டைமிங்க்கு தான் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்கள நம்ம கூட கம்பேர் பண்ணக்கூடாது. ஃபேட் லாஸ் பண்ணணும்னா நிறையா தண்ணி குடிக்கணும். எவ்வளோ தண்ணி நீங்கள் குடிக்கிறீங்களோ அவ்வளோ நம்மளோட பாடி வாட்டர் எவாபரேட் ஆகி வெளியே போகும். ஸோ தண்ணி குடிக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக எடுக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. தண்ணி எவ்வளோ குடிக்கிறீங்களோ அவ்வளோ நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்ஸுக்கும் சரி, கார்டியோக்கும் சரி, எல்லாத்துக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ தண்ணி குடிக்காமல் இருக்காதீங்க, தண்ணி குடிங்க. எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ அவ்வளோ நம்ம உடம்புக்கு நல்லது, நம்மளோட ஃபேமிலிக்கு நல்லது. நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம ஃபேமிலி நல்லாயிருக்கும். ஸோ தண்ணி குடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நான் சொன்ன இந்த 6 மிஸ்டேக்ஸ் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தோணுதோ அந்த ஃப்ரெண்டுக்கு அமுச்சு விட்டு என்ன ஃபாலோ பண்ணலைன்றதை கமெண்ட் பண்ணுங்க. பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். நான் உங்கள் விக்கி.